ஏம்மா வந்துட்டியா? இன்னைக்கு உன் மருமக என்ன சமையல் பண்றான்னு கொஞ்சம் கேளு. தினமும் சோத்தையே தின்னு ரொம்ப போர் அடிக்குதுமா. இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டமா ஏதாச்சும் ஒன்று செய்ய சொல்லு. அதுக்கு என்ன மகளே, செய்ய சொல்லிடுவோம். அதுக்கு தானே இருக்கா உனக்கு அண்ணின்னு ஒருத்தி. இப்ப பாரு மருமகளே, மருமகளே. அதானே பார்த்தேன், என்னடா தூங்கி எந்திரிச்சதுல இருந்து இன்னும் அலாரம் அடிக்கலையேன்னு. இந்த அடிச்சிச்சு இல்ல மருமகளே, உன் நாத்தனாருக்கு பெரும் சோத்தையே தின்னு ரொம்ப போர் அடிக்குதான். இன்னைக்கு அவளுக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் செஞ்சு கொடு. ஆமாங்க அண்ணி, எனக்கு புசு புசுன்னு பூரி செஞ்சு கொடுங்க அண்ணி. ஏற்கனவே ஆளும் மண்டைய புசு புசுன்னு பூரி மாதிரி தான் வீங்கி போய் கிடக்கு. இதுல மறுபடியும் இவளுக்கு பூரி வேற வேணுமா? என்ன பண்ணி தொலைகிறது? செஞ்சு தொலைகிறேன் அண்ணி. மறுபடியும் சொல்றேன், பூரி சும்மா புஸ்ஸுன்னு வரணும். ஆமா மருமகளே, என் மகளுக்கு பூரி புஸ்ஸுன்னு இருந்தா ரொம்ப பிடிக்கும். அப்போதான் நல்லா விரும்பி ஒரு 15-20 சாப்பிடுவா. என்னது 15-20 பூரி திம்பாளா? அடிப்பாவி. ஆமாங்க அண்ணி, எங்க அம்மா இப்படிதான் புசு புசுன்னு பூரி சுட்டு போடுவாங்களா. நான் தின்னு பூரி மாதிரியே இருக்குன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. சரி நாத்து, நீ கொஞ்சம் ரைஸ் மில்க்கு போயிட்டு இந்த மாவை அரைச்சிட்டு வந்துரு. சரிங்க அண்ணி, கொண்டாங்க, நான் போய் அரைச்சிட்டு வரேன். பரவாயில்லையே, என் மக கொஞ்சம் திருந்துட்டா. இப்பெல்லாம் சொல்ற வேலையெல்லாம் கரெக்டா செய்யறா பத்தியா? மகளே, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதே மாதிரி தான் இருக்கணும். சரிம்மா. இந்த நாத்து, இதுல கோதுமை இருக்கு, நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணி, கொடுங்க. இந்த நாத்து, இந்த பணத்தை வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க அண்ணி. அண்ணி கரெக்டா சொல்லுங்க, இத நைஸா தான் அரைச்சிட்டு வரணுமா? ஆமா நாத்து, நைஸா தான் அரைச்சிட்டு வரணும். இப்பவே சொல்லிட்டேன். அப்புறம் நீ நைஸா அரைக்கலன்னா எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்க. சரிங்க அண்ணி, அதெல்லாம் நீங்க கோவப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் நைஸா அரைச்சிட்டு ஓடி வந்துடுறேன். அட அட அட, என் மகளோட இந்த மாற்றத்தை பார்க்க எனக்கே ஆச்சரியமா இருக்கே. போற போக்க பார்த்தா என் மகளை திருந்திடுவா. மருமகளே, எப்படியாச்சு உன் நாத்தனாருக்கு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வேலையை சொல்லி கொடுத்து சீக்கிரமா அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்புற வழியை பாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம நாத்து ரொம்ப நல்ல நாத்து. பாத்தீங்களா, சொன்ன உடனே எப்படி கிளம்பி சிட்டா பறந்துட்டா. சரி மருமகளே, நீ போய் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான வேலையெல்லாம் பாரு. சரிங்க அத்தை. அரை மணி நேரத்துக்கு பிறகு. என்ன போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் இந்த நாத்தை ஆளையே காணும். என்ன மருமகளே, குழம்பெல்லாம் செஞ்சிட்டியா? அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் அத்தை, இன்னும் இந்த நாத்து தான் ஆளையே காணும். அண்ணி அண்ணி, எங்க இருக்கீங்க? இந்தால வந்துட்டா, என் செல்ல மக வந்துட்டா. என்ன நாத்து, மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டியா? அண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே நைஸா அரைச்சு கொண்டாந்துட்டேன். இந்தாங்க, சீக்கிரமா பூரி சுட்டு கொடுங்க. சரி நாத்து, நீ போய் வெயிட் பண்ணு. இன்னும் 10 நிமிஷத்துல நீ கேட்ட மாதிரியே புசு புசுன்னு பூரி ரெடி. சின்ன பொண்ணு எங்கடி இருக்க? அண்ணி, உங்களை தான் யாரோ கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாங்க. அட, நம்ம ரைஸ் மில்காரக்கா. என்னக்கா இவ்ளோ தொலைவு வந்திருக்கீங்க? என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? நீ உன் நாத்தனார் கிட்ட என்ன சொல்லி அனுப்பியிருக்க? ஐயையோ, நாத்து ஏதோ 7:30 கூட்டிட்டா. உன் நாத்தனாரு மாவை அரைச்சிட்டு எனக்கே தெரியாம பக்கெட்டை தூக்கிட்டு ஓடி வந்துட்டா. காசும் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல. ஏ திண்ணி பண்ணாரும், நான் தான் உங்ககிட்ட காசை கொடுத்து அனுப்பினேன் இல்லடி. எதுக்கடி அவங்க கிட்ட காசை கொடுக்காம ஓடி வந்த? பாவி மக, இப்படி மானத்தை வாங்கிட்டாளே. அண்ணி, நீங்க தானே சொன்னீங்க நைஸா அரைச்சிட்டு வான்னு. அதான் நான் உங்களுக்கே தெரியாம நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன். ரைஸ் மில்காரக்கா, நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்து காசை தரேன். இங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி சின்ன பொண்ணு, இதுக்கப்புறம் உன் நாத்தனாரெல்லாம் அனுப்புற வேலை வச்சுக்காத. அவ கூட ஒடியாந்து எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடு. அண்ணி, பூரி தைக்க போவாமா? என்ன நாத்து கேட்ட? பூரி தானே, இந்த சுட்டு தரேன். தில்லு வண்டி இன்னைக்கு செம்மையா சிக்கனா. இன்னைக்கு அவ செதுக்க போறா இவள. நம்ம ஓடிடுவோம். மறுவாதியா சொல்லு, நான் கொடுத்த பணம் எங்க? அண்ணி, அது போற வழியில எனக்கு பசிக்கும்ல, அதான் வாங்கி தின்னுட்டே போயிட்டேன். திணி முட்டை ஓடாதே, நில்லு. இன்னைக்கு நீ எங்க ஓடினாலும் உன்னை விட மாட்டேன்டி. மகளே, சொன்னா கேளு, என் மவளை விட்டுடு. அடியே திண்ணி முட்டை, என்ன வேகம் ஓடுற நீ? இப்ப பாரு. ஐயோ, கடைசியில என் மண்டையை உடைச்சிட்டீங்களேடி. என் மண்டை போச்சு. ஐயோ, கிளவி காலி. எஸ்கேப்.